என்ன மச்சான் 6 மணிக்கு வரேன்னாடா. என்ன உங்ககிட்ட கன்ஃபார்மாக சொன்னான் 6 மணிக்கு வரேன். கன்ஃபார்மாக சொன்னான் மச்சான் வரேன்னு ஏமாத்திட்டான். இப்போவே எப்படின்னா கல்யாணம் மேரேஜ் ஆச்சுன்னா நம்மளை மதிப்பானா? இதான் மதிக்கிறானு மதிக்கல, இதுக்கப்புறம் வர மச்சான். நீ சொன்னா கேட்பான்னு நினைக்கிறான். நான் சொன்னேன் எங்கே கேட்க போகிறான். அவரோட தோஸ்து கால் பண்ணுறான். யாரு அவனு தான். அவன் முதல்ல கட் பண்ணுது. அவ்வளோ கால் பண்ணி எடுக்கல, இப்போ மட்டும் எது கால் பண்ணுறேன். அவன் என்ன பண்ணன்னு கேளு. நார்மலாக காலே பண்ண மாட்டான்டா, வீடியோ கால் வேறு பண்ணுறான். சரி அட்டன் பண்ணு. பாக்குறீங்க என்னடா படம் கிட்ட ஷாட் கிட்ட எடுத்து வச்சிட்டே என்ன? என்னடா நடக்குதுங்க? எங்க கேட்டுச்சு? அப்படியா? பின்னாடி எங்க சத்தம் கேக்குது? அங்க பாரு காக்காலாம் கத்திட்டு போகுது. சவுண்ட் பயங்கரமா கேக்குதுப்பா. சம்திங் போற மாதிரி. உங்களுக்கு வைப்ரேஷன் தண்ணி ஊறுற மாதிரி கேக்குது. வைப்ரேஷன் கேக்குதா? சம்திங் எல்லாரும் வாங்க சவுட்ல சாயாதீங்க. பில்டிங் நீ அந்த ஒரு ஷோனை பற்றி சொன்னல, ஆமா அது எடுக்கிற நேரம் வந்துருச்சா? அது எங்கடா இருக்கு? யார்கிட்ட நடக்குது? கீழே இருக்குடா, ஒரு சைடு கீழே இருக்குடா. அது எடு எடு எடு. ரெட் கலர்ல இருக்கு, கீழே எடு. இதான் வெயிட்டா இருக்கு. கீழே அப்படியே அப்படியே பண்ணு. எல்லாம் சுத்துங்க. என்ன மச்சான் 6 மணிக்கு வரேன்னாடா. என்ன உங்ககிட்ட கன்ஃபார்மாக சொன்னான் 6 மணிக்கு வரேன். கன்ஃபார்மாக சொன்னான் வரேன்னு ஏமாத்திட்டான். இப்போவே எப்படின்னா கல்யாணம் மேரேஜ் ஆச்சுன்னா நம்மளை மதிப்பானா? இதான் மதிக்கிறானு மதிக்கல, இதுக்கப்புறம் வர மச்சான். பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நம்ம வந்து ஆனா எங்க போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. எனக்கு என்னன்னா இது நம்ம திருப்பி நடந்த மாதிரியே இருக்கு. ஆமா நம்ம இதே மறுபடியும் பேசுற மாதிரி. இப்போ கால் பண்ணுறான், இவன் நம்ம பண்ணவே மாட்டாங்க கால். ஏய் விடு மச்சான், நான் அவ்வளோ கால் பண்ணி அவன் எடுக்கல, இப்போ பேசி எடுக்க போகிறான். வீடியோ கால் வேறு பண்ண மச்சான். ஆடுது எடுத்து பார்ப்போம் என்ன பண்ணிட்டான். சென்னைடா. என்னையா அதிகப்படியான மழை பொழிவுங்கிறது பல இடங்களில் ஏற்பட்டிருக்கு. இந்த வருஷம் சென்னையிலையும் வெள்ளம் ஏற்படுறதுக்கும், அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்கள்லையும் இலங்கையிலையும் வெள்ளங்கள் ஏற்படுறதுக்கும் பெருநாட்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பித்தாகணும். அந்த சம்பந்தத்தின் பெயர் எல் நீனோ. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் நாடுகளில் பெய்த வரலாறு காணாத பெருமழை உலக மக்களை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. துபாய், பஹ்ரைன் உள்ளிட்ட பெருநகரங்கள் தண்ணீரில் தத்தளித்த காற்றுகள் இணைய உலகில் தீயாய் பரவின. விமான ஓடுதளங்கள் ஆறுகளாக மாறியதால் சர்வதேச விமானங்களும் ரத்தாகின. குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. கடந்த 75 ஆண்டுகளில் இதுவே அதிகபட்ச மழை அளவாகும். மேலும் துபாயில் 1.5 ஆண்டுகளில் பெய்ய வேண்டிய மழை 24 மணி நேரத்தில் பெய்தது. For the first time since 1983, the city recorded zero rainfall. We have given these districts with yellow warning. சுற்றுச்சூழலா வளர்ச்சியா என்கிற கேள்வியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சு போகுது. பிழைத்து இருக்க போறோமா அழிந்து போக போறோமா என்கிற கேள்விதான் நம் கண் முன்னால் இருக்குது. எல்லா வகையிலும் எல்லா கோணங்களிலும் தயாராவது மட்டும்தான் நமக்கு முன்னால் உள்ள ஒரே ஒரு வலிமான விஷயம் என்பது வளங்குன்றா வளர்ச்சி அல்லது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான் நாம் சொல்ல வேண்டும். At least 11,000 people are forced to evacuate because look at this, because of what you're seeing here. That's lava from this massive volcano erupting 180 miles wide when this eruption began. Part of this volcano could collapse into the ocean and trigger a dangerous tsunami. Will this summer be India's hottest on record? தமிழ்நாட்டில் வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. 15 மாவட்டங்களுக்கு வெப்ப அலைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கோடை காலம் மிக கொடூர காலமாக செல்கிறது. வெயில் தாக்கம் அதிகமா இருக்கு. இன்னும் அதிகமா இருந்தாக்க பல பேர் இறப்பு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சூடான வெயில் கிடையாது. இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வெளியில வர முடியல. மொத்த வாட்டர் இவ்வளவுதான். ஒரு இடத்துல பெஞ்சுனா இன்னொரு இடத்துல பெய்யாது. அதனால 2 விதமான ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும். கம்மிங் டிகேட்ஸ் ஆர் கம்மிங் இயர்ஸ் more and more extreme rainfalls is expected. மலைப்பகுதியில் ஆங்காங்கே காட்டு தீ பற்றி எரிந்து வந்தது. எதிர்காலத்தில் இந்திய பெருங்கடல் ஹிரோஷிமா அணுகுண்டு வெடிப்புக்கு இணையான வெப்பத்தை எதிர்கொள்ள உள்ளதாக வெளியாகி இருக்கும் தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புலி இந்திய பெருங்கடல் மற்றும் அதை சுற்றியுள்ள நாடுகள் வானிலை மற்றும் காலநிலை மாற்றத்தின் விளைவால் இயற்கை பேரழிவுகளை அதிகம் சந்திக்கும் பிராந்தியமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 33 ஆண்டுகளுக்கு பிறகு குந்தா அணை முற்றிலும் வற்றியுள்ளது. அப்பர் பவானி, பார்சன்ஸ் வேலி, எமரால்ட், அவலாஞ்சி,
குந்தசப்பை, காட்டுக்குப்பை உள்ளிட்ட முக்கிய நீர்மின் நிலையங்கள் செயல்படும் அணைகள் முற்றிலும் வற்றத் தொடங்கியுள்ளன. உதகையின் வெப்பநிலை வரும் சில நாட்களில் மேலும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டிற்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். வானிலையில ஏற்பட்டுள்ள மாற்றங்களால வரும் 10 ஆண்டுகள்ல மீன் இனங்களே அழிந்துவிடும் அபாயம் இருக்கிறதா ஆராய்ச்சி மூலம் தெரிய வந்திருக்கு. நிலக்கரியை எரிக்கிறோம், அதன் மூலமா மின்சாரம் கிடைக்குது, அதை பயன்படுத்துறோம். கார்பன் டை ஆக்சைடு அதிகமா வெளியேறுது, அது குறித்து நாம கவலைப்படுறதே கிடையாது. அதனாலதான் அதனுடைய விளைவுகளை நாம இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவில், கனடாவிலலாம் பெரிய அளவுக்கான மழை பொழிவுங்கிறது ஏற்பட்டு அதிகப்படியான வெள்ளம்ங்கிறது ஏற்படும். ஆனால் அதே சமயத்தில் ஆஸ்திரேலியாவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் எடுத்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு மழைப்பொழிவு ஏற்படாமல் வறட்சிங்கிறது உருவாகும். இதுதான் எல் நீனோ. மனுஷன் தன்னுடைய பேராசையால் உலகத்தை எந்த அளவுக்கு வெப்பமாக்கிக்கிட்டு இருக்கானோ அதனால் இப்படி நம்மளால் யோசிச்சே பார்க்க முடியாத டாமினோ எஃபெக்ட் மூலமாக நமக்கு ஆபத்துங்கிறது ஒவ்வொரு மூளைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை உணர்ந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை தெரிஞ்சு இந்த உலகத்தை பாதுகாத்து நம்மளையும் பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஸ்பான்டேனியஸாக பண்ணுது என்னன்னா, நம்ம ராம் வந்து இதில் எவ்வளோ சஸ்டைனபிளாக மாற முடியுமோ ரெனியூபிள் எனர்ஜி யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி உலகம் வந்து எனி டைம் எப்படி வேணால் ரியாக்ட் ஆகும் அப்படின்றது சொல்லுங்க. ஆமாம், நான் இப்போ இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷன் நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இருக்கிறது குளோபல் வார்மிங்கில் தான். ஏன்னா இந்த டைம்ல வெயில் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் இப்போ நமக்கு எஸ்டஸ் ஹீட்டாக இருக்குது. நிறைய இப்போது மழையும் இல்லை, தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, தண்ணி பஞ்சம் இருக்குது. ஸோ வந்து இனியாச்சும் நம்ம பூமியை நம்ம காப்பாற்ற பார்க்கணும். சோலார் வைக்கணும், ரெனியூபிள் எனர்ஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், நிறைய வாட்டர் சேவ் பண்ணணும். இனியாச்சும் மரத்தை வெட்டாமல் நீ வர ஜென்ரேஷன் ஆச்சும் நம்ம பூமியை பாதுகாத்து வச்சுக்கணும். வளங்களை மதித்து ரிசோர்ஸ்